இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். ஆரோவில் உதய தினத்தை ஒட்டி போன் பயர் கூட்டு தியானத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரதமர் நிகழ்ச்சிக்கு வரும் பொதுமக்கள் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கேட்டுக்கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். அரசுமுறை பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளை புதுச்சேரி வருகிறார். இன்று இரவு டெல்லியில் இருந்து சென்னை வரும் மோடி இரவு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்குகிறார். பின்னர் நாளை காலை ஹெலிகாப்டர் மூலம் சென்னையில் இருந்து புதுச்சேரி விமான நிலையம் வரும். அங்கிருந்து விமான நிலையம் அருகில் விழா நடைபெறும் இடத்திற்கு செல்கிறார். தொடர்ந்து அங்கு நடைபெறும் விழாவில் 2700 கோடி ரூபாய் மதிப்பில் புதுச்சேரியில் உள்கட்டமைப்பு, நகர்ப்புற சேவைகள், தொழில்துறை மேம்பாடு, கல்வி, சுகாதாரம் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து ஆரோவில்லில் நடைபெறும் ஆன்மீக மகோற்சவ நிகழ்ச்சியை காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கிறார். பின்னர் மதியம் 12:40 மணிக்கு விமானம் மூலம் மதுரைக்கு செல்கிறார். இந்நிலையில் விழா மேடை அமைந்துள்ள லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானம் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் மத்திய பாதுகாப்பு படை மற்றும் போலீசாரின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பிரதமர் வருகையை ஒட்டி புதுச்சேரி முழுவதும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழா நடைபெறும் இடத்தை சுற்றிலும் 1000க்கும் மேற்பட்ட புதுச்சேரி காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே பாதுகாப்பு பணிகள் குறித்தும் பாதுகாப்பு ஒத்திகை குறித்தும் டிஜிபி ஷாலினி சிங் தலைமையிலான காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பிரதமர் வருகையை ஒட்டி பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் குறித்து காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி காவல்துறை சட்டம் ஒழுங்கு முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விழா நடைபெறும் லாஸ்பேட்டை பகுதிகளில் பாதுகாப்பு கருதி தேவையற்ற வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழா நடைபெறும் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானம் மற்றும் அதன் அருகில் உள்ள சாலைகளில் பிரதமர் விழாவில் கலந்து கொள்ள வரும் வாகனங்களை தவிர வேறு எவ்வித வாகனங்களும் நாளை காலை 6 மணி முதல் மாலை 3 மணி வரை செல்வதற்கும் வாகனங்களை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிறுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து லாஸ்பேட்டை விமான நிலைய சாலை மற்றும் ஈசிஆர் லதா ஸ்டீல் ஹவுஸ் சந்திப்பில் இருந்து விமான நிலையம் வரையும், ஈசிஆர் சிவாஜி சிலையில் இருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் வரையும் கனரக, இலகுரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் இயக்கவும் அதனை நிறுத்தவும் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஈசிஆர் சாலை வழியாக புதுச்சேரி நோக்கி வரும் வாகனங்கள் கோட்டகுப்பம் வழியாக முத்தியால்பேட்டை நோக்கி நேராக சென்று அஜந்தா சந்திப்பு, அண்ணா சாலை, 45 அடி சாலை, பாலாஜி தேட்டர் சந்திப்பு, பெரியார் சதுக்கம், நெல்லித்தோப்பு சந்திப்பு வழியாக புதிய பேருந்து நிலையம் அடையவும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து புதுச்சேரியில் இருந்து ஈசிஆர் வழியாக சென்னை நோக்கி செல்லும் வாகனங்கள் மேற்கண்ட சாலைகளையே பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விழா நடைபெறும் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்திற்கு முத்தியால்பேட் திசையிலிருந்து வரும் அழைப்பாளர்கள் அனைவரும் ஈசிஆர் சாலையில் மடுவுப்பேட் சந்திப்பில் வலது பக்கம் திரும்பி QR கோட் வசதியை பயன்படுத்தி லாஸ்பேட்டை கல்லூரி சாலை வழியாக தங்களது வாகனங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் நிறுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தரும் VVIP, VIP மற்றும் பொதுமக்கள் தங்களது வாகனங்களை பார்க்கிங் செய்ய 10 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி தாகூர் கலை கல்லூரி மைதானம், அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி மைதானம், காஞ்சிமா முனிவர் கல்லூரி மற்றும் தாகூர் கலை கல்லூரி மைதானம், தீயணைப்புத்துறை சமுதாய கூட மைதானம், மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் மைதானம், வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, தாகூர் கலை கல்லூரி மைதானம், விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி, ஈசிஆர் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் வருகை நாளான நாளை விமான நிலையம் நோக்கி செல்லும் விமான பயணிகள் விமான நிலைய சாலை வழியாக தாகூர் கலைக்கல்லூரி மைதானம் அடைந்து தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு அங்கிருந்து புதுவை அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஷட்டில் பஸ் மூலம் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது. இந்த நகரத்தை உருவாக்க அன்னை மிரா அல்பாசா தலைமையில் 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி 28இல் கட்டுமான பணிகள் துவங்கியது. அதனை ஒட்டி ஆண்டுதோறும் ஆரோவில் உதய தினம் ஆரோவில் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோவில் 58ஆம் ஆண்டு உதய தினத்தை முன்னிட்டு அதிகாலை ஆரோவில் ஆம்பி தியேட்டரில் போன் பயருடன் கூட்டு தியானம் நடைபெற்றது.
இதில் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். தீம்பிழம்பின் ஒளியில் மாத்திர் மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்ததை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வருகிறார். அவரது வருகையை முன்னிட்டு அரசு மற்றும் நிர்வாகம் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த வருகை தொடர்பாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பிரதமருக்கு புதுச்சேரி மக்களின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. பொதுமக்கள் பெரிய அளவில் கலந்து கொள்ள உள்ளனர். அதற்காக 30,000 இருக்கைகள் தயார் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மத்திய அரசு குறிப்பிட்ட சில வழிமுறைகளை அறிவித்துள்ளது. அதன்படி நிகழ்வில் கலந்து கொள்ளும் தாய்மார்கள் கைப்பை, ஹேர்பின், கருப்பு நிற உடைகள் மற்றும் அணிகலன்கள் அணிந்து வரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இத்திட்டவட்டமான வழிமுறைகளை கடைபிடித்து ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமர் வருகையை முன்னிட்டு நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதுடன் காவல்துறை கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பலர் கலந்து கொண்டு பிரதமரை நேரில் காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளைக்கு காலையில் நமக்கு 11:40க்கு லேண்ட் ஆகுறாரு. விமான நிலையத்தில் இருக்கின்ற பிரதமர் நேரடியாக அரசு நிகழ்வுக்கு நேராக அந்த ஹெலிபேட் மைதானத்துக்கு வராங்க. அங்கிருந்து மீண்டும் மதுரை செல்கின்றார் 1 மணிக்கு. அது என்னென்ன திட்டங்கள் நாளைக்கு வரும்போது பிரதமர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவர் பார்த்து. தங்கம் 1 கிராம் 15,100 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,20,800 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,970 ரூபாய். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.